ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மோனி ஸ்பைசி கிச்சன். இன்றைக்கி நம்ம கோதுமை மாவு வச்சு ரொம்பவே ஹெல்த்தியாக, ரொம்பவே சிம்பிளாக ஒரு யூனிக்கான டிசைனில் பண்ணக்கூடிய ஈவினிங் ஸ்நாக் எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை ஷேப்பில் இருக்கும். ரொம்பவே சூப்பராக நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இதோட டேஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் டீக்கு ஒரு பக்காவான ஸ்நாக் ரெசிபியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். இப்போ வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்காக ஒரு பவுல் எடுத்துகிட்டு இதில் வந்து 2 கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் கோதுமை மாவுக்கு பதிலாக மைதா மாவு கூட எடுத்துக்கலாம். இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் பெப்பர் பொடி கூட 1/2 டீஸ்பூன் சேர்க்கலாம். அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். கடைசியாக நல்லா சூடாக்கிட்டு நெய் வந்து ஒரு 2 டீஸ்பூன் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எண்ணெய் கூட சேர்க்கலாம். இல்லை பட்டர் அப்படின்னா நீங்கள் காய்க்க வேண்டாம், அப்படியே நேரடியாகவே போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. ஓரளவுக்கு இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா கை வச்சு நம்ம வந்து நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். இதோட பக்குவம்னு பார்த்திங்கன்னா நம்ம பிடிக்கிற ஷேப்புக்கு அப்படியே இருக்கணும். அது வரைக்கும் நல்லா வந்து இந்த நெய்யிலே பார்த்திங்கன்னா மாவு நல்லா கம்பைனாக மிக்ஸ் ஆகணும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி பிடிச்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கிற ஷேப்புக்கு வந்துருச்சு அப்படின்னா நம்ம தண்ணி சேர்த்து அதுக்கப்புறமா நல்லா சாஃப்டாக கொண்டு வரணும் மாவை. இந்த மாவு பார்த்திங்க அப்படின்னா செமி சாஃப்டாக இருக்கணும். இதுக்கு 1 கப்பு தண்ணி வந்து கண்டிப்பாக தேவைப்படும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஆயிடுச்சு அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் மாவு தூவி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுக்கணும். இப்போ வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கணும். பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ இதை நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே நம்ம விட்டுறலாம். இது வந்து கொஞ்சம் வந்து ஒரு சாஃப்ட்னஸ் கூட வரட்டும். ரொம்ப நேரம் நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னாலும் நல்லா சாஃப்ட் ஆயிரும். அதுக்கப்புறமும் நல்லா வராது. ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் அப்படியே விட்டுருங்க. இப்போ 10 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பாலாக நான் வந்து எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு கவுண்டர் டாப்பில் கொஞ்சமாக மாவு தூவி நம்ம வந்து இந்த மாவை நல்லா தேய்ச்சி எடுக்க போகிறோம். கொஞ்சம் மாவு தூவிக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்கள் தின்னா தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தின்னா தேய்ச்சி எடுத்துக்கலாம். நம்ம வந்து சப்பாத்திக்கெல்லாம் எந்த மாதிரி தேய்ப்போம் அதே மாதிரி தான் நல்லா வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக மாவு தூவி கூட நீங்கள் வந்து தேய்ச்சி எடுக்கலாம். அப்போது ஒட்டாமல் உங்களுக்கு ஈஸியாக வரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து இந்த மாதிரி தேய்ச்சி எடுக்கணும். இது வந்து நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தான், ரொம்ப கஷ்டம்லாம் இருக்காது. நம்ம ஃபுல்லாகவே நீங்கள் தேவைப்பட்டால் மாவு எல்லாத்தையுமே எடுத்து கூட ஒரே பாலாக தேய்ச்சி கூட எடுக்கலாம், ஸ்பேஸ் இருந்துச்சு அப்படின்னா. இப்போ பார்த்திங்கன்னா நான் நல்லா வந்து தேய்ச்சி எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி பீஸா கட்டர் இருக்கும்ல, டிசைன் இருக்கக்கூடியது அது எடுத்திருக்கேன். அதை வச்சு இந்த மாதிரி நீளமாக லைன் மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு தான் கட் பண்ணி எடுக்கணும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நீளமாக கோடு போட்டுவிட்டேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி கிராஸில் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு கொண்டு வந்துடுங்க. இனிமேல் ஈஸி தான். ஒன்று ஒன்றா எடுத்து லேஸாக சென்டரில் மட்டும் நம்ம வந்து இந்த மாதிரி சீல் பண்ணணும். அதாவது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி சென்டரில் இருக்க போர்ஷனை கொஞ்சம் மேலே தூக்கிட்டு அதுக்கப்புறமா சைடில் இருக்க போர்ஷனை அப்படியே வச்சு சீல் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸி தான், டக்குன்னு வந்து பண்ணி முடிச்சிடலாம். ஆனால் பண்ணும்போது கொஞ்சம் டைட்டாக பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா எண்ணெயில் நம்ம ஃப்ரை பண்ணும்போது பிரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஒரு யூனிக்கான டிசைனில் இருக்கும். இப்போ வந்து நம்ம எல்லாத்தையுமே இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு முறை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நான் ஒரு பேட்ச் போட்ட மாவு, இன்னமும் 2 பேட்ச் அளவுக்கு எனக்கு மாவு இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இது ஒன்று ஒன்றா நம்ம போட்டு எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட கொஞ்சம் டைம் ஆகும். பொறுமையாக இருந்து நம்ம வந்து இது ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஃப்ரை பண்ணுறதுக்கும் மெத்தட் இருக்குது. ரொம்ப அதிகமாக தீயை வச்சு நம்ம ஃப்ரை பண்ணக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் ரொம்ப நாளுக்கு அந்த மொறுமொறுப்பு அப்படியே இருக்கும். இப்போ வந்து எண்ணெய் நல்லா ஹீட்டாக தான் இருக்கணும். போட்ட உடனே கொஞ்சம் ஹீட்டாக தான் இருக்கணும். அதுக்கப்புறமா லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா இது ஃப்ரை ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 1லேருந்து ஒரு 2 நிமிஷம் ஆகும். அப்போ தான் இது பொறுமையாக வெந்து வரும்போது நல்லா ஹார்டாக இருக்கும். அந்த ஹார்ட்னஸ் வந்து ரொம்ப நாளைக்கு நம்மளுக்கு அப்படியே இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் போட்ட உடனே எல்லா பக்கமும் நல்ல ஒரு ப்ரௌனிஷ் கலரில் சேஞ்ச் ஆயிரும். ஆனால் உள்ளே வேகாது. அது வந்து நல்ல சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு வச்சு சாப்பிட முடியாது. அந்த ஒன் டேலே சாப்பிட்டு முடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு இல்லை லோ ஃப்ளேமில் வச்சு
பொறுமையாக ஃப்ரை பண்ணிவிடுங்க. நல்லா இந்த மாதிரி கோல்டன் கலர் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து வெளியே எடுத்துடலாம். இதோட எண்ணெய் இருக்குது அப்படின்னா அதை ஒரு டிஷ்யூவில் போட்டு எண்ணெயெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு வச்சிங்கன்னா ஒரு 2 வீக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இது வந்து கிட்டத்தட்ட 1 மந்த் வரும், 1 மந்த் கூட வரும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் நம்ம 1 வீக்லேருந்து ஒரு 2 வீக்கில் இதை வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிடுறது ரொம்ப நல்லது. இப்போ பாருங்கள் எவ்வளோ மொறுமொறுப்பாக இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். உடைக்கும் போதே பார்த்தீங்கன்னா அவ்வளோத்துக்கு மொறுமொறுப்பாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பை பாய்.